நம்மக்கிட்ட உங்ககிட்ட வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் ஓட்டர் ஐடி இருக்கும். ஆனால் அந்த ஓட்டர் ஐடியில் இருக்கிற பேராக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், ஊராக இருக்கட்டும், ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? போயிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் 500 1000 கொடுத்து செலவு பண்ணி சேஞ்ச் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு அதிக அமௌண்ட்டு கொடுத்து செய்யவே தேவையில்லைங்க. இனிமேல் நீங்களே வீட்டில் இருந்தே ஒரு ஃபோனில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், அட்ரஸாக இருக்கட்டும், பேராக இருக்கட்டும், நீங்களே சேஞ்ச் பண்ண முடியுங்க. ஆமாங்க. இதெல்லாம் நீங்களே ஃபோன்லேருந்து ஈஸியா 5 நிமிஷத்தில் செஞ்சுக்க முடியும். அமௌண்ட்டும் நீங்கள் மிச்சப்படுத்த முடியும். இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உங்களுக்கு எப்படி போயிட்டு நாம் கரெக்ஷன் பண்ணுறது, நேம் சேஞ்ச் பண்ணுறது, தப்பாக இருக்கிறதுன்றது டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் இருக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூடியூப் அடுத்தடுத்து போடுற வீடியோவை உங்களுக்கு கரெக்டாக எடுத்துன்னு வந்து காட்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் ஓட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனால் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். முன்னாடி இங்கே ஓட்டர்ஸ்க்கு மேலே பாருங்கள், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உள்ளே லோட் ஆக போகும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இங்கே பாருங்கள், லோட் ஆகி போன உடனே இந்த மாதிரி காட்டும். உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் முன்னாடி இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா சைன் அப் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் 2வது டைம் உள்ளே போகிறீங்கன்னா ஏற்கனவே சைன் அப் ஆகிட்டு இருந்தால் லாகின் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சைன் அப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைன் அப்ன்றதை பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ் இருந்தால் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. அது ஆப்ஷன் தான். ஆனால் மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரி பண்ணி ஆகணும். அடுத்து கேப்சா என்ட்ரி பண்ணிக்கோங்க. கேப்சா கரெக்டாக பார்த்து கேப்சா ஃபில் பண்ணிக்கோங்க. தப்பு இல்லாத ஃபில் பண்ணணும் கேப்சா. அது ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூன்றதை கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் உங்களுடைய ஃபஸ்ட் நேம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதில் தான் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். அடுத்து லாஸ்ட் நேம் இருந்தால் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ரீசெண்ட் ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கு ஓடிபி வரும். இந்த மாதிரி ஓடிபி வரும் உங்களுக்கு. இதில் மொபைலில் ஓடிபி வந்ததும் இதில் ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டான ஓடிபியை ஃபில் பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு வெரிஃபைன்னு கொடுத்துக்கோங்க. சிம்பிளான ஒரு வேங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சு ப்ராசஸ்ஸு. ஓகே, இப்போ லாகின்னு கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்ததும் உள்ள திரும்ப மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிங்க பார்த்தீங்களா, அதே மொபைல் நம்பர். சரிங்களா? ரிஜிஸ்டர் பண்ணுது. அந்த மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க அந்த கட்டத்தில். அதுக்கு கீழே இங்கே கேப்சா கொடுத்துக்குறாங்க பார்த்தீங்களா, அதை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. தப்பில்லாத என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு ரெக்யூஸ்ட் ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உள்ளே லோட் ஆகும். இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓடிபி வரும். சரிங்களா? அதே நம்பருக்கு நீங்கள் அந்த நம்பருக்கு வர ஓடிபியை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெரிஃபை அண்ட் லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி தான் ஃபுல் டீட்டெயில் கொடுக்கும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? சர்ஃப் ஃபைனல் பப்ளிகேஷன் 2025 பீகார்னு இருக்கா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே. உங்களுடைய ப்ரொஃபைல் காட்டும். சரிங்களா? அந்த மாதிரி டிக் மார்க் காட்டியிருக்கும் பாருங்கள், கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருந்தா. நீங்கள் இதில் நியூ ஓட்டர் ரைட்ஸும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், கீழே கரெக்ஷன் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு புதிய ஓட்டர் ஐடி ஃபில் பண்ணணுன்னா நான் உங்கள் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்ற லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தால் கரெக்ஷன் ஆஃப் என்டரைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது பாருங்கள், ஃபார்ம் 8 அப்படின்னு இருக்குங்களா, அதுக்கு பக்கம் பாருங்கள், ஃபார்ம் அண்டு கரெக்ஷன் அப்படின்னு இருக்குது பாருங்கள் ஒன்லி. சரிங்களா? செல்ஃபு கனெக்ஷன் ஒன்லி, அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் வரும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி மொத்த டீட்டெயிலாக கேட்கும். நீங்கள் எந்த ஸ்டேட்டு, உங்கள் பேர் என்ன, சரிங்களா, எல்லாமே கேட்கும். நீங்கள் ஸ்டேட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஆப்ஷனில் காட்டும் நீங்கள் எந்த ஸ்டேட்டுன்றது. தமிழ்நாடுன்ற ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த செக்ஷன் ஏசி, சரிங்களா, அதை கரெக்டாக நேம், உங்கள் ஃபஸ்ட் நேமு, செலக்ட் பார்ட் ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்களன்னா உங்களுக்கு சப்மிட்டுன்றது காட்டும். சரிங்களா? அந்த சப்மிட்டை கரெக்டாக
ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணாவே உங்களுக்கு பார்லிமெண்ட் எல்லாமே காட்டுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், சப்மிட் பண்ணோன்னே உங்களுடைய டீட்டெயில் இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். சரிங்களா? உங்கள் பேரோட சேர்த்து இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்துட்டு கீழே நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஓகேன்னு இருக்கும் பாருங்கள். அந்த ஓகேவை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்தது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிளியராக வரும் பாருங்கள். தமிழ்நாடு ஸ்டேட்டு தமிழ்நாடு, ஏசி நம்பரு, நேமு எல்லாமே வந்துடுச்சு. ரிலேட்டிவ் நேமு எல்லா பேரும் வந்துடுச்சு. ஓகே கொடுத்துக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி இங்கே பாருங்கள், இதில் 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுங்க. கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிட்டிங் எலக்ட்ரோல் ரோல் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதை கொடுங்க. அதுதான் வந்து கரெக்ஷன் பண்ணுற காலம். நீங்கள் உள்ளே வந்தோடனே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மொத்த டீட்டெயில் கொடுக்குவாங்க. சரிங்களா? உங்கள் லாங்குவேஜ் ஏற்கனவே உங்களுடைய மொத்த டீட்டெயிலும் இதில் ஃபில் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் நீங்கள் ஒன்லி ஆதார் கார்டு டீட்டெயில் பாருங்கள். ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் உங்களுதாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யார்தான் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு நம்பர் இருந்தால் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதோட நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் உங்களது செல்ஃப்ன்றத்தில் உங்களது டிக் பண்ணிவிட்டு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபாதர் வேணுன்னா ஃபாதர்து, அது கீழே இமெயில் ஐடி உங்களது, உங்கள் ஃபாதர் வேணுன்னா ஃபாதர்து. சரிங்களா? அது போட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்து இருந்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. சரிங்களா? நீங்கள் பேர், நேம், டேட் ஆஃப் பர்த் இதுதான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிட்டிங் அப்படின்ட்டு. இதில் பாருங்கள், நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ரிலேஷன் டைப்பு, ரிலேட்டிவ் நேமு, அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பருன்ட்டு இங்கே பாருங்கள். மொபைல் நம்பர் மொத்தமும் கொடுத்துருக்காங்க. எது வேணுமோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். பாருங்கள், ஃபோட்டோவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு குறிப்பிட்டது மட்டும் நேம் சேஞ்ச் பண்ணலாம். ஜெண்டர் ஃபீமேலாக மேலான்றது, டேட் ஆஃப் பர்த், ஏஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஆதார் கார்டு ஒன்று இருந்தால் போதுங்க. பாருங்கள், நேம் சேஞ்ச் பண்ணுறது வந்தாச்சு. ஃபஸ்ட் நேம் இந்த இம்பார்ட்டன்ட் ரெட் கலரில் வந்து உங்களுக்கு ஸ்டார் போட்டுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட் நேம் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அது கீழே ஒரு கட்டம் போட்டு இருக்கும் பார்த்தீங்களா? அதில் தமிழில் வேணால் தமிழில் என்ட்ரி பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். கீழே வந்து பாருங்கள், அப்படியே ஃபில் பண்ண உடனே ஜெண்டர் நீங்கள் எந்த சர்நேம் போட்டுக்கோங்க. ஜெண்டர்ன்றது பாருங்கள், நீங்கள் ஃபீமேலா மேலா அப்படின்றது நீங்கள் எது வேணுமோ அது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக நீங்கள் எந்த டேட்டில் பிறந்தீங்களோ டேட் அண்ட் பர்த் கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஹவுஸ் பில்டிங் அப்பார்ட்மெண்ட்டுன்னு இருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் முடிஞ்ச உடனே அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அப்படியே இப்போ பாருங்கள், ஹவுஸ் பில்டிங் அப்பார்ட்மெண்ட் நேம் நம்பர். சரிங்களா? கரெக்டாக போட்டுக்கோங்க. உங்களுடைய வீட்டு அட்ரஸை டோர் நம்பரோட போட்டுக்கோங்க. ஸ்ட்ரீட் அண்ட் ஏரியா. சரிங்களா? உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் தாராளமாக பயப்படாத ஃபில் பண்ணிவிட்டு வாங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணால். அதுக்கப்புறமா டவுன் அண்டு வில்லேஜ். சரிங்களா? உங்களுடைய டவுன் இல்லைன்னா வில்லேஜ் செலக்ட் பண்ணி வில்லேஜ் டைப் பண்ணிக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்றது கேட்டிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸோட பிளேஸ் எங்கே இருக்கோ அங்கே கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பின் நம்பர். சரிங்களா? பின் எந்த இடத்துல பின் போட்டுக்கோங்க. அடுத்து தாலுக்கா எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவோட நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் கரெக்டாக ஏற்கனவே சேவில் இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபைல் நீங்கள் வந்து அப்லோடு பண்ணணும். சரிங்களா? டைப் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஆஃப் நேம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் எல்லாமே வந்து நீங்கள் எந்த டாக்குமெண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிக்கணும். அதை வந்து அப்லோடு பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி கீழே வந்து டைப் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஆஃப் ஜெண்டர் நீங்கள் வந்து மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, சேஞ்ச் பண்ணிங்க பார்த்தீங்களா? அதுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டைப் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணதுக்கான நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டு அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டைப் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஆஃப் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிங்க பார்த்தீங்களா? அதுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு ஒன்று இருந்தால் போதுங்க. உங்களுக்கு காட்டுறவாங்க. இப்போ பாருங்கள், நேம் சேஞ்ச் பண்ணதுக்கு என்னென்ன கேட்குறாங்கன்ட்டு. இங்கே பாருங்கள், ஆதார் கார்டு இருக்கா, வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, இந்தியன் பாஸ்போர்ட் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் மேஜராக எல்லாத்துக்குமே வந்து ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், இதுலேயும் ஆதார் கார்டு இருக்குது.
மேலா ஃபீமேலான்னு சேஞ்ச் பண்ணதுலேயும் ஆதார் கார்டு இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், இதுலேயும் ஆதார் கார்டு இருக்குங்களா? எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆதார் கார்டு அவைலபிளுங்க. ஈஸியாக நீங்கள் ஆதார் கார்டை வச்சு வேலை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. இங்கே பாருங்கள், அட்ரஸ்க்கு வந்து ஆதார் கார்டு இருக்குது. கரெக்டாக நீங்கள் வந்து ஆதார் கார்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை வச்சு எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஆதார் கார்டை அட்டாச் பண்ணிக்கலாங்க ஈஸியாக. முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கீழே பாருங்கள் ப்ளேஸ்ன்னு இருக்கும். இந்த டேட்டா வந்து அதே இருக்கும். ப்ளேஸ் வந்து நீங்கள் எந்த இடத்துலேருந்து கரெக்ஷன் பண்ணுறன்றது ப்ளேஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்த உடனே கீழே பாருங்கள் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும். கேப்சா கேட்கும். சரிங்களா? கேப்சாவை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்டு சப்மிட் அப்படின்னு இருக்குங்களா? ஒன்று சேவ் கேன்சல். இந்த ப்ரிவ்யூ அண்டு சப்மிட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உள்ளே லோட் ஆகும். உள்ளே லோட் ஆனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் காட்டும். சரிங்களா? இந்த இன்டர்ஃபேஸ் காட்டினோடனே நீங்கள் வந்து சைன்இன்றது ஒன்று கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆதார் கார்டோட நம்பர், சரிங்களா, அதை போடணும். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை போட்ட உடனே சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பருக்கு லிங்கோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து கீழே வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும் பாருங்கள். இதோடைய நீங்கள் வந்து எடிட் பண்ணது சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துடும். இது உங்களுக்கு கரெக்ஷன் ஆகிடும். சரிங்களா? இவ்வளோ தாங்க. இந்த ப்ராசஸ்க்கு போய்ட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் 1000 500 கொடுத்து ஏங்க செலவு பண்ணணும்? இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், உங்கள் காண்டாக்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களே கரெக்ஷன் பண்ணிக்கிட்டோம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எத்தனை பேர் கரெக்ஷன் பண்ணுறன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.